ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, நீ நினச்ச காரியத்தை நடத்தி கொடுத்து உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் சீரடியிலிருந்து உன் சாயப்பா அவசரமாக ஓடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களாலும் உனக்கு நிகழ்ந்த கஷ்டங்களாலும் இப்போது உன் வாழ்க்கை பாதையானது முள்ளு மேலே நடக்கிறது போல இருக்குதா? கவலைப்படாத. அலங்கோலமாகவும் கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையின் போக்கை மாற்றியமைச்சு எல்லாமே உனக்கான நல்லதாக நீ ஆசைப்படும் விதத்தில் நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. நிச்சயமாக இப்போது கசப்பாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையானது வெள்ளமாக இனிக்கதான் போகுது. அப்படி உனக்கான நல்ல காலத்தை வரவழைக்க உன் சாயப்பா நான் வந்து விட்டேன் அல்லவா? நீ என்னுடைய ஆலயத்துக்கு வந்து என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான காலம் இப்போது வந்துவிட்டது என் செல்லமே. உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்ய போகிறேன். உனக்கான நல்ல காலம் வருவதென்பது உன்னுடைய செயல்களை பொறுத்து தான் இருக்குன்னு நான் சொன்னேன். அதற்கு ஏற்றாற் போலவே நீயும் உன் மனசில் எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வந்துட்ட. பல விஷயங்கள் உனக்கு எதிர்மறையாய் தோன்றினாலும் கூட அத்தனையை தூக்கி எறிஞ்சிட்டு நேர்மறையான எண்ணங்களோட நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்து விட்டாயல்லவா? இனிமே உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ நினச்சபடியே நான் முடிச்சு கொடுக்குறேன். முடிந்த அளவிற்கு நீ எல்லாருக்கும் உதவியாக இருக்கும்படி பார்த்து கொள்வாயா? நான் ஏன் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்? மற்றவங்க யாரும் எனக்கு என்ன செஞ்சிட்டாங்க? நான் கஷ்டப்படும்போது ஒருவேளை யாரும் எனக்கு சாப்பாடு போடவும் இல்லை, எனக்கு பண உதவி தேவைப்படும் போது யாரும் கூப்பிட்டு எனக்காக கொடுக்கவும் இல்லை. இப்போ நான் மட்டும் ஏன் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீ யோசிக்காதே. இன்னைக்கு நீ ஒரு உயிருக்கு செய்யக்கூடிய உதவியானது இன்னொரு மனிதருக்கு இன்று நீ செய்யக்கூடிய உதவியானது நாளை வேறு விதமாக உன்னை வந்தடையும் என் செல்லமே. நீ எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம யாருக்கு எந்த உதவியை செய்தாலும் அதன் பலனாக உனக்கு பல மடங்கு நன்மைகளை நான் கொடுப்பேன். எப்போதும் மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம நடக்கணுமே நினச்சி நடிக்க ஆரம்பிக்காத. அப்புறம் வாழ்நாள் முழுவதும் நீ நல்லவன் போல நடிக்க வேண்டியதாக மாறிவிடுமென் செல்லமே. நீ யாரோ, உன்னுடைய பழக்க வழக்கம் என்னவோ, உன்னுடைய குணம் என்னவோ அதை எப்பொழுதும் எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு உன் மனசாட்சிப்படி நீ நேர்மையாக நடந்தாலே போதும். நீ எப்படி நடந்துக்கிட்டாலும் உன்னை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளட்டும். உன் குணம் பிடிக்காதவங்க, உன்னை விரும்பாதவர்கள் உன்னை விட்டு விலகி போகட்டும் என் செல்லமே. யாருக்காகவும் நீ மாற வேணாம். நீ என்னுடைய நல்ல பிள்ளை. உனக்குள்ள நல்ல குணமும் இருக்குது, ஒழுக்கமும் இருக்குது, நேர்மையும் இருக்குது. அப்புறம் ஏன் மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறணும்னு நினைக்கிற? என்னுடைய நெற்றியை தொட்டு ஆசீர்வாதம் பெற்ற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ நினச்சது நிச்சயமாக நடக்கும். உனக்கு நெருக்கமான உறவுகள் யாராக இருந்தாலும் சரி, உன்னை அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சற்றும் யோசிக்காமல் ஒதுங்கி நின்று விடு என் செல்லமே. அவங்க தானாகவே உன்னுடைய அருமை பெருமையை புரிஞ்சு தேடி வருவாங்க. அதை விட்டுட்டு என்னையே இவங்க புரிஞ்சுக்கல, என்னுடைய நல்ல குணத்தை ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தேவையில்லாமல் நீ வருத்தப்படாத. எதுவுமே பக்கத்தில் இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் தள்ளி இருந்தாதான் அதனுடைய அருமை பெருமை என்பது எல்லாருக்கும் தெரியும். நீ இது நாள் வரைக்கும் கடந்து வந்த வாழ்க்கையை ஒரு முறை நின்று திரும்பி பாரு. நீ எவ்வளவு ஏமாளியா, எவ்வளவு அப்பாவியா, எவ்வளவு வெகுளியாக இருந்திருக்கன்னு உனக்கே தெரிய வரும். இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக எல்லா மனிதர்களிடமும் பார்த்து நடந்துகள். யார் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் யாருடைய கற்பனைகளுக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? உன்னை பற்றி உனக்கு தெரியும் தானே, அதுவே போதும். நீ யாருக்கும் பதில் சொல்ல வேணாம். இதுதான் என்னுடைய குணம், நான் இதுக்காக தான் இப்படி செஞ்சேன்னு உன்னை பற்றிய தன்னிலை விளக்கத்தையும் யாருக்கும் கொடுக்க வேணாம். எது எப்படி நடந்தாலும் நீ நீயாக இரு. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நான் நடத்துவேன். ஓம் சாய்ராம்.